டொட்டோ விசஸ் தின்னு ரைவல்ரி தின் ரைவல்ரி டொட்டோ பக்கத்துல இறங்கிட்டான்டா பெண்கள் டீம் பக்கத்துல. அவ்வளவுதான் தின்னு ஐவரி முடிச்சிட்டோம். ஐவரி பீக் போட்டுக்கிறான் பாரு, அங்க டான்ஸ் போட்டுக்கிறான்டா ஐவரி. அடவாய் கிசா எங்க அவனுக்குள்ளே ரைவல்ரி எடுத்துக்கிறானுங்க. அவனுங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க. நீங்க தான் பாத்துப்பீங்களே டூ டிராபிக் டொட்டோ ஐவரி தின் வந்து ஐவரி தூக்கி வச்சிருப்பான். கடைசி மேட்ச்ல வந்து டொட்டோ வந்து தின்ன பழி வாங்கியிருப்பான். மாறி மாறி ரைவல்ரி எடுத்துக்கிறாங்க அவங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க. அதான் நான் மிரட்டி விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க. சொல்லுங்க ப்ரோ. அமைதியாவே இருக்க மாட்டியாடா? நான் அப்படிதான் ப்ரோ அடிப்பேன். குமார் ப்ரோ ரொம்ப பேசுறாரு. குமார் அடிச்சு குமார் பேசினா அவன் அடிக்க வேண்டியது. அவர் வாய் பேசினா நான் அடிப்பேன். அவரை வந்து ஆட சொல்லுங்க ப்ரோ. குமார் இது குமார் கூப்பிட்டுருவேன். குமார் கூப்பிட்டுருதான் நீ கூப்பிட்டுருவேன். குமாரு டேய் குமாரு கேக்குதா இல்லையா? அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவார் அவரு? அடிச்சுட்டு போக வேண்டியது. உனக்கு பீக்கு தான் உனக்கு போன் கூட சொல்லிருக்கோமா இல்லையா? மறுபடியும் நீ என்ன ராவடி பண்ணிட்டு தின்ப்ரோ ரைவல்ரி ப்ரோ. தின்ப்ரோ பீக் போட்டாங்கல்ல, தின்னு போட்டுக்குவான். தின்னுங்க அவர் அந்த இடத்துல நாக் ஆயிட்டாரு ப்ரோ. அதான் நான் போட வேண்டியதா போயிடுச்சு. மக்கள் நாயகன் மேல கை வச்சா சும்மா இருப்பனா? மக்கள் நாயகன் உனக்கு என்ன சம்பந்தம்? டேய் கொக்கி குமாரு இவன் பாரு ஓவரா பேசுறான். நீ பேசினா அடிச்சு பீக் போடுவானாண்டா. அப்படிதான் அடிப்பேன் குமார் ப்ரோ, அப்படிதான் அடிப்பேன். ஓகே கேவரி அப்படிதான் அடிப்பேன். ஏன் குமார் இப்படி பண்ற? கேளு குமார், கேளு குமார், ஏதாவது கேட்டு அனுப்பு குமார். ரொம்ப ஓவரா பண்றான். பர்மிஷன் தரீங்களா? பர்மிஷன் தான் உங்களுக்கு உனக்கு இல்லாத என்ன கேவரி வெளுத்து விடுவா. என்ன குமார் ப்ரோ என்ன என்ன ஏன் ஒரு டீ இல்ல நான் கேக்குறேன், உங்களால ஜெயிக்க முடியாதா? டிவைஸ் நீங்க வாங்கி தரீங்களா? ஜெயிக்க முடியாதா? இப்ப அது நீங்க தான் லைவ் போடுறது இல்லையே. நானாச்சும் அடிச்சு டிராஃபி ஆச்சு ஜெயிப்பேன். நீங்க தான் லைவ் போடுறது இல்லையே. அதுதான் அவர்தான் லைவ் போடுறது இல்லையே. நானாச்சும் ஆடி ஜெயிப்பேனே. எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட ரைவல்ரி எடுத்தா உனக்கு இது வாங்கி தராங்களா? டிவைஸ் வாங்கி தராங்களா? நீங்க டிவைஸ் வாங்கி கொடுங்க ப்ரோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். வேண்டா உங்களுக்கு இருக்கிறது M4 அனுப்பிச்சு விடுறீங்களா? நான் கேக்குறேன், அனுப்புறீங்களா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க ஃபர்ஸ்ட் ஏன் ஜெயிக்கிறது இல்லன்னு தானே கேட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு புரியல. அதுதான் ப்ரோ, நீங்க லைவ் ரெகுலரா வரது இல்ல, அதை அனுப்பிச்சு விடுங்க. நானாச்சும் டிராஃபி ஜெயிப்பேன், நான் திருப்பி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க மதன் ப்ரோ? இல்ல எஸ்ஓபிடிஎஸ் அடிச்சா அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நாங்க ஜோன் இறங்கும்போது அவங்க அங்க இருந்தாங்க. டொட்டோ மட்டும் தான் அங்க இருந்தா. அதான் ப்ரோ, அதுதான் ஜோன். அதான் ஏன்னா கடைசி ஜோன்ல அவங்க எங்கடா இறங்க எனக்கே புரியல. கடைசி ஜோன்ல எங்க போகணும்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் ஜோன்டா குமார், ஃபர்ஸ்ட் ஜோன் இல்ல. நீங்க டிவைஸ் வாங்கி கொடுங்க குமார் ப்ரோ, நான் அடிச்சு காட்டுறேன். நான் 9th gen வச்சே டிராஃபி ஜெயிச்சிட்டேன். நீங்க M4 வச்சுக்கிட்டு இன்னும் விளையாடவே இல்ல. ஓகேங்களா? குவைட்டா ஸ்பெக்டேட்ல இருந்தோமா, குவைட்டா ஸ்பெக்டேட்ல இருந்தோமா, அடுத்த டீமை பத்தி பேசணுமா அப்படின்னு இருக்கணும். ஓகேயா? ஏன்டா வந்து ஏன் நீ ஜெயிக்க மாட்டியா, கேட்க மாட்டியா அப்படின்னா டிவைஸ் ஜெயிக்க மாட்டியா? உங்களால பிடிஎஸ் ஜெயிச்சப்போ பாராட்டி பேசவே முடியல. நீங்களா பேசவே கூடாது. நீ ஏன்டா ஜெயிக்க மாட்டியா, கீழே இருக்க மாட்டியா, நான் டிவைஸ் அனுப்பிச்சு போயிடுறேன். நான் போய் இறங்குறேன். நான் நீ நானும் பாப்போம். மூணு பேரையும் கூப்பிடுங்க ப்ரோ. எஸ்பிடிஎஸ்ல சேர்த்துப்பாங்களான்னு கேளுங்க. இப்பவே செருப்புல அடிக்க கூப்பிடுங்க. நீங்க போறேன்னு சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க ப்ரோ. குமார் கிசா டீம் ஜெயிக்க மாட்டியா, கீழே அடிக்க மாட்டியா, நான் என்ன பண்ணுவேன்? ரெடி பண்ணி கொடுங்க. இவனால பேசுறது நான் வச்சுக்க கூடாது. சம்பவம் பண்ணிட்டு வரேன். குமார் கிசா டீம் இவனை மட்டும் எங்கறான்னு சொல்லுங்க. அன்னைக்கு ட்ரோல் அடிச்சு விட்டேன். அடுத்து இவன் நல்லா பேச கூடாது. குமார் கிசா டீம் சைலண்டா இருப்பார். நான் கத்திலே வாயில இறக்குவேன். ஆல்ரெடி இறக்கணுமே. டேய் குமார் கிசா டீம், டேய் குமார் கிசா டீம் டா, கிசா டீம் பாத்தியா? 20 பாத்தியா அண்ணா?
அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்களோட சினர்ஜி இல்லண்ணே. ஃபயர் பீட்டர்ஸ் ஒரு 3 பேர் நானும் பாக்குறேன். அதான் ஃபயர் பீட்டர்ஸ். என்ன வாரு சும்மா எல்லாம் இதையே சொல்றீங்க. என்ன எனக்கு விளையாட தெரியாதா? ப்ரோ யாரு வேணும்னு விளையாட தெரியாது. யாரு ஆட தெரியாத வந்தா கால்ல சுளுக்குன்னு சொல்லுவான் குமார் ப்ரோ. எஸ்பிடிஎஸ்ல போட்டப்ப ஆட முடியலன்னு ஓடுனீங்களே, மறந்துட்டீங்களா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெயக் முடியாது டிவைஸ் நான் பண்ணுவேன். இந்த டிவைஸ் வச்சுக்கிட்டு 75,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் குமார் ப்ரோ. நீங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல வார்ல. போய் ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஜெயிக்கிறதுக்கு விளையாடுங்கடான்னு சொன்னா அதுக்கு ப்ரோ ஒரு டீம் ஜெயிச்சப்ப அவங்கள பாராட்டி பேச தெரியல. நீ எல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. போய் பாரு, 40,000 யூஸ் போட்டு வச்சிருக்கான் பாரு, போய் பாரு போ. ஆம்பளையான்னு கேட்ட ஆம்பளை நிரூபிச்சுட்டு வந்துட்டேன். போ கிளம்பு. நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணும். நான் லிப்ட் அது இப்பதான் தெரியுமா நீங்க ஆம்பளைன்னு? சரி ப்ரோ. சும்மா ஜெயிக்க முடியாது. ஏய் குமார் வாடா, எங்க போற? கன்சா கிளிப் வேணா லைவ்ல போட்டு காட்டுங்க. என்ன ஓடுற? பேசுறது என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு உட்கார்ந்திருக்கான். ஒரு கமெண்ட் போய் ஏமனை கூப்பிட வேண்டியதானே இவன். இவன் இவ்வளவு பேசுறான்ல, ஏமனை போய் கூப்பிட வேண்டியதானே? இல்ல நீங்க பேசுறீங்க, நீங்க கூட தான் இதை விட குமார் ஏமன் அவால குமார் ஏமன் அவால குமார் அவ்வளவு தைரியம் இருக்குல்ல. ப்ரோ உங்களுக்கு தைரியம் இருந்தா விளையாண்டு ஜெயிக்க வேண்டியதுதானே ப்ரோ. என்ன இழுக்கிறானே நான் கேக்குறேன். நீங்களும் தான் கமெண்ட்ல இருக்கீங்க. வாங்க மதன் ஒரு மேட்ச் வந்து விளையாடி பாருங்க. நான் தான் குமார், நான் தான் பொது இல்ல, நான் எல்லாத்துக்கும் பொதுவா பேசுவேன். நீ தானே ஒரு டீமோட சப்பி, அதனால ஒண்ணு கூப்பிடுறேன். நான் அண்ணா நிறைய எனக்கு எங்க கடுப்பாச்சுனா பிடிஎஸ் எஸ்எபிடி ஜெயிச்சாலும் நான் பாராட்டுவேன், பிடிஎஸ் ஜெயிச்சாலும் பாராட்டுவேன், எம்பிடி ஜெயிச்சாலும் பாராட்டுவேன். நீ என்ன சொன்ன? குமார் ப்ரோ நீ தான் டீமோட சப்பியா இருக்க, அதனால அப்ப நான் அப்படிதான் அடிப்பேன். பாத்துக்கலாம்டா. இங்க பாரு நீங்க சும்மா ஜெயிக்க முடியாது போய் ஸ்பெக்டேட் பாரு ப்ரோ. M4 வச்சுக்கிட்டு போ ப்ரோ. நீ சும்மா M4 வச்சுக்கிட்டு ஸ்பெக்டேட் பாப்பா இது பாப்பா அதெல்லாம் நீ சொல்ற. அவன் கமெண்டேட்டர்டா, தலைவலிக்குது. அமைதியா இருக்குடா. நான் ஒன்னு என்ன சொன்னேன், உன்னை யார் பீக் போட சொன்னா? அமைதியா வளர்ந்தமா டிராபி ஜெயிச்சமான்னு போட விட்டு எதுக்குடா போய் பீக் ப்ரோ? தின்புற அந்த கால் பக்கத்துல முட்டி போட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. மதன் ப்ரோ அன்னைக்கு என்ன அடிச்சுட்டு போடாதீங்கன்னு நான் சொன்னேன் மதன் ப்ரோ. திருப்பி அடுத்த மேட்ச் அடிச்சு டான்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது மட்டும் கரெக்டா மதன் ப்ரோ? சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் எதுக்கு என்ன போடுறீங்கன்னா அவங்க போடுறாங்க. அப்புறம் நம்ம போட்டா என்ன தப்பு மதன் ப்ரோ? நான் தான் போட சொன்னேன் போடுறான்ட்டு. ஏன்னா நான் ஆயிட்டேன், என்ன பண்ணுது நான் போட்டிருக்கேன். இல்ல எனக்கு புரிய எனக்கு அவனுங்க தான் சின்ன பசங்க அப்படி அடிச்சு டான்ஸ் போடுறாங்கன்னா நீங்க விட்டுட்டு போக வேண்டியதானே. அவன் கொஞ்சம் வளர்ந்த சின்ன பையன் ப்ரோ, பார்க்கதான் மாடு மாதிரி இருப்பாரு. இல்ல ஏற்கனவே அவனுங்க அதை பண்ணிதான் அழிறானுங்கன்னு தெரியல. அவனுக்கு அழிஞ்சிட்டு போட்டு நீங்க அவனுக்கு பண்றதை நீங்க திருப்பி பண்ணிட்டுக்கிறீங்க. இது தேவையில்லாத வேலைன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆடியன்ஸ் பார்த்து தானே இருக்காங்க. அவங்க பண்றாங்க, டான்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணிட்டு போட்டு விட்டு போ, அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போறது பெட்டரு. மறுபடியும் அதையே நீங்க திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்க தப்பு பண்றேன்னா அது நீங்க பண்ணுமா என்ன? மறுபடியும் நீங்க க்ரோ ஆக மாட்டீங்களா? உங்களுக்கு அது அந்த இது இல்லையா? நீங்க அதை கடந்து போக வேண்டியது தானே. நீங்க அதை கடக்க மாட்டேங்கிறனால தான் அது பிரச்சனையே வருது. நீங்க அவன் பண்றது, நீங்க திருப்பி பண்றது, நீங்க அவனை திருப்பி பண்றது, இப்படியே போயிட்டு இருக்குது. இல்ல மதன் லாஸ்ட் ஒன்ல எப்படினாலும் ஒரு இடத்துல குச்சிதால ஆகணும் மதன். சோ அவங்கள அடிச்சிட்டு நான் அத சொல்லல. அவனுக்கு சின்ன பசங்க, அவனுக்கு சின்ன பசங்க, அவன் டான்ஸ் போடுறானுங்க. அவனுங்க அதுதான் அவங்களோட வேலை. அது வேலை செய்யற போடா சின்ன பையா அப்படின்னு போக வேண்டியதானே. அது அவனை போய் அவன் இது பண்ணுமா என்ன? அவ விட்டுட்டு போறதா, கடந்து போறதா மேட்ரு. அவங்களுக்கு ஏன் கடக்க தெரியல? அதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. சின்ன பசங்க கூட போய் சண்டைக்கு போவீங்களா என்ன எல்லாரும்? ஐவரி சின்ன பையன், அவன் ஏதோ பண்ணிட்டுக்கிறான், விட்டு போங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இது நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் அவனுக்கு பண்றானுன்னா அவனுக்கு இதே சரியில்லை, பில்டே சரியில்லை, நல்லா இல்லை, எனக்குமே பிடிக்கல, கேவலமா தான் இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். அதுக்கு திருப்பி பண்றேன்னா இது எப்படி திருப்பி போயிட்டே இருக்குமா? அவனுதான் பண்ணிதான் சரிப்படி வாங்கினானுங்கல்ல, இருக்குல்ல கீழே போனானுங்கல்ல, அப்படியே மறுபடியும் அதை நீங்களே பண்றீங்க. இப்ப நீங்க கீழே போவீங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனை வரும்.
கடந்து போய் சேர்றா போடா நீ இன்னும் திருந்து இல்லையா போ பாத்துக்கலாம் போ அப்படின்னு போயிடணும். அவ்வளவுதான். இப்ப நீ அவன் பண்ணதுக்கு நீ திருப்பி பண்ணவன்னா உங்களுக்கு பிரச்சனை வருது. அவன் பண்ணதுக்கு நீங்க அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே சொல்லிட்டு என்ன ப்ரோ இது நடக்குது என்ன திருந்து இல்லையா அப்படின்ட்டு பேச்சு ஒரு போற போக்குல பேசிட்டு போறது எப்ப பெட்டர் இல்ல. சும்மா பேசிட்டு போயிடலாம். அது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போகவே தேவையில்ல. மறுபடியும் இது போய் ரிப்பிட்டேட்டிவா நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படிதான் நிறுத்துறது? ஹவு டு ஸ்டாப் திஸ்? நாங்க இனிமேல் இந்த பீக் அதெல்லாம் எதுவும் பண்ண கேமா விளையாடுங்கடா. ஃபைட் வித் த கன், ஃபைட் ப்ளே வித் யுவர் மைண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. அவங்க பண்றதை திருப்பி பண்ணாம கரெக்டா போறது. நாங்க பண்ண மாட்டோம், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க பண்ண போறோம் அப்படின்னு நீங்க அது பண்றதுக்கு அப்படியே திருப்பி அப்படியே பண்ணீங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னா அப்ப 2 பேரும் ஈக்குவல் தராசு ஈக்குவல் ஆயிருவீங்க. அப்ப அவனுங்க கீழே இருக்க மாட்டாங்க, நீங்க மேல இருக்க மாட்டாங்க. 2 பேரும் ஈக்குவலா இருப்பீங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் மாறி பண்ணிக்கிட்டீங்கல்ல. அதுதாங்க பிரச்சனையே. ஐவரி ஓகே விடு, அவன் பண்றான்னா அவனுக்கு அது பண்ணுவான். இல்ல ப்ரோ நாங்க பண்ணுவோம். இங்க பாரு, தின்னு தொட்டோல சின்ன பையன், நீ ஐடில வேலை செய்யற அவன்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்க கூடாது. அவனை எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அவன் தானாவே தானே அழிச்சுக்குவான். விடு, அழிவு அவனுக்கே வந்துடும். அது நீ வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஏவனை இன்வைட் பண்றா. நான் தான் அன்னைக்கே எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிச்சது. இவன் அன்னைக்கே தின்ன வந்து இவன் இது பண்ணும்போது நான் சொன்னதுதான். ஏற்கனவே கீழே போனது தானே ப்ரோ இது. ஏற்கனவே அன்னைக்கே சொன்னதுதான். விளையாடுற நேரத்தில் விளையாண்டு போக வேண்டியதுதான். சொல்றா தானே பேசுனீங்க. இல்ல ஆஃப்லைன்ல பேசலாம். சொல்லு நீ தான் சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்லு உன்னோட தரப்பும் கேட்டுருவோம். அது பெட்டர். 2 தரப்பும் கேட்கறது பெட்டர். அவனுங்கள்ட்ட நீ ஒண்ணு இருக்க தேவையில்ல, அவனுங்க இருக்கும்போது ஒண்ணு இருக்க தேவையில்ல. இப்ப நீ சொல்லு உன்னோட, நீ தனியா சொல்லு. அங்கிட்டு போன சண்டை வந்துடும். அவன் டிவைஸ் இல்லன்னு ஒண்ணு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணலையே. குமார் கிட்ட உன் டிவைஸ் இல்ல மதன் ப்ரோ, அவர்கிட்ட 21-12 தெரியுமா தெரியாதா மட்டும் கேளுங்க. 21-12 தெரியுமா தெரியாதா கேளுங்க ஐயர் ப்ரோட்ட. நானும் அப்ப 9th தான் வச்சிருந்தேன். சரி, அதுக்கு அப்புறம் தின் ப்ரோ வந்து சொல்றாரு பீக் டான்ஸ் எல்லாம் போறாங்க. அப்ப கண்டென்ட் நான் மட்டும் போட்டேன். ஏதாவது பேசிட்டு இருக்காத நீ வேற. 21-12ன்னா அப்புறம் உன்னை அபார்ட்மெண்ட்ல போட்டு தவத்த வச்சு உன்னை காசு இல்லாம அனுப்புறது மதன் ப்ரோ. அதெல்லாம் சொல்லாத நீ. அதாவது டிவைஸ் இதெல்லாம் தேவையில்ல. கேம்னா இவர் ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான். அதனால அவன் பெரிய ஆளாயிருவான், நீ பெரிய ஆள். நீ பெரிய ஆளு, அவன் சின்ன ஆயிடுவான். கேம்ல ஒருத்தன் ஜெயிக்கிறதும் ஒருத்தன் தோக்கிறது சகஜம் தான்டா. அத ஒரு பெரிய இது இஷ்யூவா எடுத்துட்டு போக கூடாது. அது அப்ப ஐவரி அன்னைக்கு தோத்தனால ஐவரி இனிமேல் ஜெயிக்க முடியாதா? இல்ல நீ ஜெயிச்சதுனால இனிமேல் உன்னை யாரும் எதுக்கு ஒரு தேவையில்லாம இன்வால்வ் ஆறான்னு தான் நான் கேக்குறேன். யாரு இப்போ வந்து கொக்கி குமார் அடிக்க சொல்லுங்க ப்ரோ, இட்ஸ் டைம், நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு டைம் அடிச்சு டைம் சொல்லி கேட்டாரு. சும்மா ராட்ரோல நீ வேற. இங்க பாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்? உனக்கு இப்போ நீ வந்து டான்ஸ் போட்டியா அடிச்சுட்டு? ஆமா ப்ரோ. நான் வந்துட்டு என்ன சொன்னேன் ஏற்கனவே, டொட்டோ ஒன்று முடிக்க பார்க்குறாங்க. டொட்டோ நீ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டே இருக்காத. நான் எல்லா டைமும் எனக்கு இதே வேலையாக ஒன்று காப்பாற்றிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நான் எத்தனை தடவை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு சொல்லிட்டு தானுங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று நான் என்ன சொல்கிறேன், டொட்டோ நல்ல பையனாக இருக்கான்னு நான் எவ்வளோ தான் சொல்கிறது. நீ ஏன் வந்து அதை வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்க மறுபடியும் ஏன் வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற? இப்ப நீ தான் இப்ப டான்ஸ் போட்டேன்னு இப்ப என்கிட்ட சொன்ன. நான் போட்டேன். இப்ப நான் வாரல, நீ இப்ப பண்ணியா இல்லையா? அத ப்ரோ அவர் கண்டென்ட் போட்டாரு, நான் பண்ணேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இத நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட, பண்ணாதடா டொட்டோ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா?
சொன்னனா இல்லையா நான்? நீ ஏன் மறுபடியும் அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன் உன்னால அமைதியாவே இருக்க முடியல? ஏன் வந்து உன்னால ஒபேன்றதே இல்ல? நீ ஒன்னு கிரியேட் பண்ற, அதுக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கே எனக்கு வேலை. இதுதான் எனக்கு வேலையா? இதான் எனக்கு வேலையா சொல்லு. இப்ப நான் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், டோட்டோ நல்லா பையன், அவன் இப்ப கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கிறான் அப்படின்னு. இப்ப பார்த்தா நீ டான்ஸ் போடுறன்னு என்கிட்ட வந்து சொல்ற. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இப்ப நான் காலையிலேயே சொன்னேன், டேய் நீ பண்றனால ஒட்டுமொத்த டீமுக்கே பாதிப்பாகுதுடா, ஒன்ன கிட்ட ரைவல்ரி எடுக்க வந்து மொத்த டீமே முடிக்கிறாங்கடா அப்படின்னு. ஏன் கேமா ஆட மாட்டேங்கிறீங்க? எதுக்காக இதெல்லாம் வருது? இது என்ன பிஹேவியர்? முதல்ல இது தேவையானது பிஹேவியர். இது இது நான் அதுக்குதான் எப்பவுமே சொல்றேன், இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு. நீ ஒன்னு உருவாக்கி விட்டுற. நீ நினைச்சிட்டு இருக்க நீ மட்டும் தான் அங்க புடிங்கின்னு, உன்னை விட புடிங்கி ஒருத்தர் இருப்பான். இப்போ உன்னை ஜெயிக்க விட மாட்டானுங்க, டார்கெட் பண்ணிட்டே இருக்கானுங்க, அழு வைக்கிறானுங்க. ஒன்னால மொத்த எஸ்ஓபிடிஸ் கதறுது. நீ கிரியேட் பண்ணி விடுற, அதோட கான்சிக்வன்ஸ் நீ இப்ப ஃபேஸ் பண்ற. நான் அதுதான் சொன்னேன், வேணா டொட்டோ கில் பண்றதோ நிறுத்து, உன் கேமே பேசும், நீ பேச வேண்டிய அவசியமே தேவையில்ல, எக்ஸ்ட்ராலாம் தேவையே இல்லை. எதுக்கு எக்ஸ்ட்ரா? நீ தான் அடி ஈவெண்ட்ல போட்டு பிரிக்கிறிய, பார்த்து நாங்களும் ஐயோ ஐயோன்னு பேசிட்டு இருக்கிறோம். நீ எதுக்கு தேவையில்ல? நாங்களே தான் உனக்கு பில்டப் கொடுத்துக்கிறோம்ல. உன்னை மட்டுமே தான் பார்த்தோம் ஈவெண்ட்ல. உன்னை யார் போய் டான்ஸ் போட சொன்னா? நாளைக்கு டொட்டோ நீ டான்ஸ் எப்போ போட தெரியல ப்ரோ. அதான் தின்னத்துக்கு வச்சு அடிச்சிருந்திய. நமக்கு தேவையில்லாதடா, நமக்கு எதுக்குடா தேவை இது? நமக்கு அது உன்கிட்ட தான் கேம் இருக்கேடா. நமக்கு கேம் இல்லாத டபுள் பாஸ் வேலை காட்டணும். கேம் இருக்கிறவனுக்கு எதுக்கு டபுள் பாஸ் வேலை? இப்ப மாட்டினியா? இப்ப நீ தனியா மாட்டும்போது என்ன பண்றாங்க? ஒட்டு மொத்தமா அழுத்துறாங்க. ஒரு மேட்ச் ஜெயிக்க விடல அவங்கள. இது தேவையா? இது நமக்கு தேவையா? பிடெஸ் கொடூரமா விளையாடுது. அது எனக்கா போய் ரைவல்ரி எடுக்குதா? பொத்துனாப்புல வரலையா? அது எவ்வளவு வந்துட்டா, எவ்வளவு உசாரா விளையாடுது பாரு. யாருக்கிட்டையும் ரைவல்ரி எடுக்கக்கூடாது, யாரையும் பீக் போடக்கூடாது. ஏன் இப்ப நீ வந்து பீக் போட்ட, ஐவரி இவன் ட்ரோல் அடிச்சு பீக் போட்ட, அவன் வந்து உன்னை தேடி அடிச்சு பீக் போட்டானா? அவன் என்ன யோசிக்கிறான்? இவன்லாம் சண்டைக்கு போய் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது, நம்ம பாட்டு ஜெயிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், ட்ரோல் ஜெயிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலையா? அவன் வந்து உசாரா பொழைக்கிறான்டா, அவனுக்கு உசாரா பொழைக்க தெரியல. அட நீ ஜேபிடிஸ்ல இருந்து இந்த கருமத்தை பண்ணி தொலை, எஸ்ஓபிடிஸ்ல இருந்து பண்ணி எஸ்ஓபிடிஸ்ல முடிச்சு விடுற. நீ எஸ்ஓபிடிஸ் தானே ஜெயிக்க கூட மாட்டேங்கிறான். இப்போ நீ வெளியே போ பேசாம. யூ won't belong to எஸ்ஓபிடிஸ். Go back to JBTS or any team, take any team and go and play. ஒன்னால எஸ்ஓபிடிஸ் மொத்தமா தோத்துட்டு இருக்கு. ஒன்னு அடிக்க வந்து அவனுக்கு மொத்தமா எஸ்ஓபிடிஸ் முடிச்சிட்டு இருக்கானுங்க. இதை நீ வேற ஏதாவது டீம்ல போய் பண்ண வேண்டியதானே? சும்மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, கேம் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ வேற டீம்ல விளையாடலாம்ல. எஸ்ஓபிடிஸ்லயே விளையாண்டு இருக்க. உனக்கு அதுதான் வந்து வெற்றி பெறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, உனக்கு டான்ஸ் போடுற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அங்க போலாம்ல. இப்ப ஐவரி எப்படி ஜெயிக்க போராட்டு இருக்கான், ஒன்னு அடிக்கிறதா இதுன்னு போராடல. அந்த மாதிரி நீ போக வேண்டியதானே. எப்படி ஒரு ஜிபிடிஎஸ் எப்படி ரைவல்டி போட்டுதான் நான் நீங்க ரெண்டு பேரும் தனியா இருங்க, உங்களை நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஜாலியா. ஏன் நீ ஒரு பிரைம் டீம்ல நின்று பிடிஎஸோட ஒரு ரைவல்டி டீம்ல நின்று வேற ஒரு டீம் அடி வாங்கிட்டு இருக்க? சரி ப்ரோ, நான் நெக்ஸ்ட் வீக் புது டீம் எடுத்துக்கிறேன். லாட் பண்ணி விடுங்க. எடுத்துக்கோ, எடுத்து போய் அடி, யார வேணா பண்ணு. இதனால எஸ்ஓபிடிஸ் தானே செருப்படி வாங்கிட்டு இருக்கு. போ ஜாயின் பண்ணு போ. பல தடவை சொல்லிட்டேன் வந்துட்டேன், இது பண்ணாதடா, இந்த டான்ஸ் வேணாம், இந்த டான்ஸ் வேணாம், இந்த டான்ஸ் வேணாம் அப்படின்னு. அது முடிக்கும், கண்டிப்பா முடிக்கும். ஐ நோ இட். எனக்கு தெரியாதா என்ன? இவன் மட்டும்தான் புளுத்தின்னு நினைச்சிட்டு இருந்தா இவனோட புளுத்தி இருக்குதான் செய்வான்.